ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பெற்ற சேனலில் இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் உடைய டெஸ்ட் நம்பர் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்ச நமக்கு 12 டெஸ்ட்டுக்கான இது எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க, நம்ம பிடிஎஃப் வந்து டெலகிராமில் அனுப்பியாச்சு. ஸோ டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. இப்போ நம்ம ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். புதுசாக யாராவது டெஸ்ட்டு போடுறீங்கன்னா அவங்க அப்படியே கூட சேர்ந்துட்டு டெஸ்ட்டு போட்டுவாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வாஸ் ரீநேம்டு இன் த இயர் 2010 ஆஸ். தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் 2010ஆம் ஆண்டில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? தமிழ் இணைய கல்விக் கழகம், வெர்ச்சுவல் அகாடமி. Tamilnadu government has decided to introduce %% of horizontal reservation for government schools in admission to medicine, engineering and other courses. தமிழகத்தில் பொறியியல் மற்றும் மருத்துவம் இதர படிப்புகளில் சேர எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது? ஸோ எத்தனை சதவீதம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க? 7.5. Tamil language was introduced as a medium of instruction in the College of Tamil Nadu in the year. தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு 1970. 3 language formula was adapted in the education system of Tamil Nadu in the year. தமிழக கல்வி திட்டத்தில் 3 மொழிக் கொள்கை வந்து ஏற்றுக்கொண்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வருடம் வந்து 1965. லிட்ரஸி ரேட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் எவ்வளோ இருக்குது? கரெக்ட் ஆன்சர் 80.9%. According to All India Survey for Higher Education 2019, which state produced the maximum number of PhDs in the country in 2018? அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு 2019 படி எந்த மாநிலத்தில் 2018 அதிகபட்ச எண்ணிக்கையிலான PhDகளை உருவாக்கியுள்ளது? எந்த மாநிலம்? தமிழ்நாடு. According to 2011 census, the following district possesses highest literacy rate in the Tamil Nadu. இவற்றில் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? நாமக்கல். Active learning methodology is being implemented at the dash in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உள்ள செயலியல் கற்றல் முறை எந்த இதில் வந்து செயலியல் கற்றல் முறை செயல்படுத்தப்படுகிறது? நடுநிலைப்பள்ளி, மிடில் ஸ்கூல். பிரான்சிஸ் வேர் ஃபர்ஸ்ட் சேவியர் யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட். பிரான்சிஸ் சேவியருடைய முதல் பல்கலைக்கழகத்தை வந்து அவர் ஏற்படுத்திய இடம் எந்த இடம்? கொச்சி. த பீரியட் நோன் ஆஸ் த பீரியட் ஆஃப் ஆல் இண்டியா எஜுகேஷன் பாலிசி. அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் என்ற அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காலம் எது? கரெக்ட் ஆன்சர் 1854 to 1920. New education policy was introduced by whom? புதிய கல்விக் கொள்கை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ராஜீவ் காந்தி. Year in which the DP Chattopadhyay group was started. டிபி சட்டோபாதித்யா குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1983. கால் இனியனில் a book that highlights the importance of education. கால் இனியனில் என கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்தியம்பும் நூல் எது? இனியவை 40. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் கிரியேட்டட் இன் த இயர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1929. இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் பார்த்துருப்போம். இதுக்கான ஷார்ட்கட் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி அது எந்த வருடம் உருவாக்கப்பட்டது, எங்கே இருக்குதுன்றதுக்கான ஷார்ட்கட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது யாரும் பார்க்கலைன்னா நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வேர் இஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி லொக்கேட்டட். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம்? கோவை. நவோதயா வித்யாலயாஸ் வேர் ஓப்பன் டியூரிங் விச் 5-year பிளான் பீரியட். நவோதயா பள்ளிகள் வந்து எந்த 5-ஆண்டு திட்ட காலத்தில் திறக்கப்பட்டது? 7வது 5-ஆண்டு திட்ட காலம். When was தக்ஷசீலம் டிக்ளேர்ட் a World Heritage Site by UNESCO? தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது எப்பொழுது? 1980. The year in which the midday meal scheme was introduced in schools.
பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் 1956. டான்சேன் lived in the court of, யாருடைய அவையில் தான்சேன் அப்படின்றவர் இருந்தார்? அக்பர். By which year the Dutch established their factories by public cut? எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களுடைய வாணிப தளங்களை நிறுவினர்? 1610. Who encouraged the composition of a great musical work called Man? மண் கவுத்துகள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ராஜா மான்சிங். The silver coin rupiah was first issued by, வெள்ளி நாணயம் ருபியா என்ற முதலில் வெளியிட்டவர் யார்? ஷெர்ஷா சூரி. தாஜ்மஹால் வாஸ் டிசைன்டு பை, தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார்? உஸ்தத் இஷா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் முகல் கிங்ஸ் நேம் ஹேட் அ மீனிங் ஃபார்ச்சுனேட்? எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள்? ஹுமாயூன். Who was the first Lutheran missionaries arrived in தரங்கம்பார்? முதலாக எப்பொழுது லூத்தரன் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு வருகை புரிந்தனர்? 1706. Who established the first English factory at Surat in 1608 AD? 1508. ஸோ அந்த ஆண்டில் சூரத் நகரில் முதல்ல ஆங்கில தொழிற்சாலையை நிறுவியவர் யார்? நிறுவியது வில்லியம் ஹாக்கின்ஸ். What was the original name of மியான் தான்சன், the best singer of Akbar's time? அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் மியான் தான்சனின் இயற்பெயர் என்ன? ராம்தானு பாண்டே. Humayun, the eldest of Babur, succeeded to the throne in dash after the death of his father. பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் எந்த ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார்? 1530. அக்பர் constructed இபாதத் கானா is situated in, அக்பர் அமைத்த இபாதத் கானா வழிபாட்டு கூடம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? பதேபூர் சிக்ரி. Who was called light of the world, உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? நூர்ஜஹான். The tomb of Hitmat-ul Dawla was constructed by whom? Hitmat-ul Dawla என்ற நினைவு சின்னத்தை எழுப்பியவர் யார்? ஜகாதீர். Dash revolted in the Deccan against ஷாஜகான், ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர்? கான் ஜகான் லோடி. Who was the last Mughal emperor of India? இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார்? இரண்டாம் பகதூர் ஷா. Which is known as whispering gallery? முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பினை பெற்றது கோல்கும்பாஸ். The king who issued the infallibility decree was, தவறுபட ஆணையை பிரகடனப்படுத்திய முகலாய அரசர்? அக்பர். Point out the error of timing of kharif cultivation in northern and southern states. வட தென் மாநிலங்களில் காரிஃப் பருவத்தின் பொழுது பயிரிடப்படுவதில் தவறானதை சுட்டுக. ஸோ நமக்கு வட மாநிலங்களில் சில பயிர்கள் இருக்குது, தென் மாநிலங்கள்லேயும் சிலது இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இது ரெண்டுலேயுமே வரும்ன்றது இங்கே கேள்வி, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் பாருங்கள், நமக்கு இங்கே ராங் ஆன்சர் எது வரும் பாருங்கள், உளுந்து மட்டும்தான் லாங். ஏன்னா இந்த மூணுமே கம்பு, நெல், மக்காச்சோளம் மூணுமே இதுலேயுமே வட மற்றும் தென் மாவட்டங்களில் பயிரிடப்படும். உளுந்து வட மாவட்டத்தில் மட்டும்தான் வரும். அடுத்தது மேட்ச். கார்டன் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், ஃபுட் கிராப்ஸ், ஹாரிகல்ச்சரல் கிராப்ஸ். இங்கே ஆப்ஷன் வீட், ஃப்ரூட்ஸ், ஹெம்ப், ரப்பர். தோட்டப்பயிர், வணிகப்பயிர், உணவுப்பயிர், தோட்டக்கலை பயிர்கள். இங்கே ஆப்ஷன் கோதுமை, பழங்கள், சணல், ரப்பர். ஸோ மேட்ச் பண்ணலாமா? ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் தோட்டப்பயிர்கள், அதுக்கான எடுத்துக்காட்டு ரப்பர். வணிகப் பயிர்கள் சணல், உணவு பயிர்கள் கோதுமை, தோட்டக்கலை பயிர்கள் பழங்கள். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். விச் ஸ்டேட் ரேங்க்ட் ஃபர்ஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் இன் 2016? 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி அரிசி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? மேற்கு வங்காளம். What percentage of the country's crop production
நாட்டின் பயிர் சாகுபடி உற்பத்தியில் எத்தனை சதவீத பங்கை கோதுமை கொண்டுள்ளது? 24%. Corn and crop native to which country? சோளம் எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்ட பயிர்? ஆப்பிரிக்கா. Leading state in the production of millet. கம்பு உற்பத்தியில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். Which crop provide raw materials to India's largest industrial sector? இந்தியாவின் மிகப்பெரிய தொழிற்சாலை பிரிவுக்கு மூலப்பொருட்களை அளிக்கும் பயிர் எது? பருத்தி. Which state ranks in first in jute cultivation and production? சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, tea is said to have originated in China and அந்த டீ வந்து என்ன நேம் கொடுக்கல. ஓகே, இங்கே நேம் ஃபுல்லாக கொடுக்கல, உங்களுக்கு தமிழில் பார்த்துக்கோங்க. சீனாவின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படும் தேயிலை, அந்த டீயோட நேம் வந்து இங்கே கொடுக்கல. இங்கே சைனாக்கு வந்து அசாமிக்கா, இந்தியாவில் வந்து பூக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக தப்பான்றதான் கொஸ்டின். ஆக்சுவலாக சீனாவுடைய பிறப்பிடமாக உள்ள தேயிலை வந்து தான் பூக்கி வரும், இந்தியாவோட பிறப்பிடமாக உள்ள தேயிலை அசாமிக்கா வரும். ஸோ இங்கே ரெண்டுமே தவறு. ஸோ கூற்று 1, 2 தவறு. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் வேர்ல்டு காஃபி ப்ரொடக்ஷன்? உலக காபி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 7. இன் விச் இயர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரப்பர் பிளான்டேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கேரளா? 1902. விச் இஸ் த மேஜர் ஸ்டேட் இன் இந்தியா வேர் ஸ்பைசஸ் ஆர் கல்டிவேட்டட்? நறுமணப் பொருட்கள் இந்தியாவில் பயிரிடப்படும் முக்கிய மாநிலம் எது? கேரளா. இன் இந்தியா ரோம் அண்ட் ப்ரொடக்ஷன் பிரைமரி ஸ்டேட். இந்தியாவில் ரோம் உற்பத்தியில் முதன்மையாக உள்ள மாநிலம் ராஜஸ்தான். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இஸ் அப்டைன் த்ரோ டொமஸ்டிக் ஃபிஷன்? நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் எத்தனை சதவீதம் உள்நாட்டு மீன்பிடித்தல் மூலமாக நமக்கு கிடைக்கிறது? 50%. அடுத்தது மேட்ச். ப்ளூ ரெவல்யூஷன், கோல்டன் ரெவல்யூஷன், கிரே ரெவல்யூஷன், பிங்க் ரெவல்யூஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹனி, ஃபிஷ்ஷஸ், ஆனியன், ஃபெர்டிலைசர். ஸோ தமிழில் நீலப்புரட்சி, பொன்புரட்சி, சாம்பல் புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி. ஆப்ஷன் தேன், மீன்கள், வெங்காயம், உரம். ஸோ மேட்ச் பண்ணலாமா? நீலப்புரட்சி மீன்கள், பொன்புரட்சி தேன், அடுத்தது சாம்பல் புரட்சி உரம், இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம். ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு டெஸ்ட் நம்பர் 13. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் எவ்வளோ அவுட் ஆஃப் 50க்கு கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட் நம்பர் 14க்கான போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த நான் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.